ஸோ அந்த 1900 சொன்னா இல்லையா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெசேஜ் பண்ணோம். 1900 போட்டிருக்க, எனக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு 800 கேட்டேன். 800 கேட்டால் அவன் என்ன சொன்னான், 800 வராது, 1600 அப்படின்னு சொன்னான். 1600 தர முடியாது, 1200 நான் கேட்டேன். 1200 கேட்டால் 1400 வந்தான். நான் சொன்னேன் 200 தானே டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டதுக்கு 1200 ஓகே அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன், காலை கட் பண்ணி விட்டான். உடனே நான் என்ன பண்ணேன், நீ கால் எடுக்க மாட்டிருக்க, எப்படி நான் அவனை ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் என்ன சொல்கிறான், வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர்லாம் கொடுத்துருப்போம், ப்ராடக்ட் வந்து எப்படி எங்கே இருக்குது, எங்கே ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ட்ராக்கிங் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். இல்லை வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வந்து கால் அட்டன் பண்ணல அப்படின்னா 800 தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஓகேன்ட்டான். அது கூட பரவாயில்ல, அது வந்து இந்த உள்ளத்தை எளித்தா படத்தில் வரும் இல்லையா, 400 டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன்டா, அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி லாஸ்ட்டில் 800 எனக்கு நம்பிக்கை இல்லை, நோ அப்படின்னோடனே ஹாஃப் பேமெண்ட் அனுப்புங்க, 400 கேட்குறான். 4 லட்சம் ரூபா கொடுங்க. 4 லட்சம் பாட்டிக்கு ஜாஸ்திடா. ஒரு 40,000 கொடுத்துருங்களா? என்னது 40,000? 4000 கொடுத்துருங்க. என்னது 4000? அப்ப இன்னும் குறைச்சு 400 கேளு. டேய் கிட்னாராயா, 400 தர முடியா? என்ன 400? இன்னொருத்தன் ரொம்ப தெளிவாக 1800 ஃபைனல் ப்ரைஸ்னு பேரமே பேச மாட்டிருக்கான். ஸோ எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க.